கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி. மனிதர்கள் மகிழ்ச்சிக்காக பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அது பரிபூர்ணமான மகிழ்ச்சியை தருவதில்லை. பரிபூர்ணம் என்பது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரணமான ஒரு மகிழ்ச்சி. பூரணமான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசுவினால் மாத்திரமே நமக்கு தர முடியும். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணமான ஒரு மகிழ்ச்சியை பெற வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எந்த மனிதன் தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம், ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை தருவார். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தை தருவார். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்ய பரியந்தம் அந்த மேன்மை தங்கியிருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இந்த உலகத்திலே சந்தோஷத்தை, இன்பத்தை, மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர் நித்திய பேரின்பத்தை பரலோக ராஜ்யத்திலே நமக்கு தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். பரலோக ராஜ்ய பரியந்தம் கர்த்தருக்காய் வாழ்வோம். நித்திய பேரின்பத்தை, சதா காலமும் இயேசுவோடு இருக்கிற பேரின்பத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.